الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஊமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வரலாற்றில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் அதிலே உங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் எதுவோ அதை மாத்திரமே சொல்லப்படுகிறது. அதனால் கவனம் எடுத்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்துக் கொண்டு, மரியாதைக்குரியவர்களே, நேற்றைய தினம் காபத்துல்லா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அந்த வெள்ளப்பெருக்கிலே அழிந்து போனது. அதனுடைய அஸ்திவாரம் மாத்திரம் இருந்தது. அதைத்தான் எல்லா நபிமார்களும் தவாப் செய்தார்கள். எல்லா நபிமார்களும் அதைத்தான் தவாப் செய்து வந்தார்கள். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபாவின் அஸ்திவாரத்தையே தவாப் செய்து வந்தார்கள். அவர்களுக்கு தவாப் செய்கிற போது ஒரு எண்ணம் வந்தது, இங்கே நம்முடைய குடும்பத்தை குடி வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் எண்ணுகிறார்கள். முதல்ல அவர்களுடைய எண்ணத்துல என்ன வருதுன்னா, இங்க என்னுடைய குடும்பத்தை இங்கே குடியமர்த்தணும், நான் அவங்களுடைய எண்ணத்துல அப்படி ஒரு அவங்களுக்கு சிந்தனை வருகிறது. நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டு போட்டு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் பரவலா சொல்றாங்க. இது தவறான செய்தி. இது ஒரு தவறான செய்தி. கேரளால ஒரு பத்திரிகைக்காரன் பக்ரீத் சமயத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எழுதணும். என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவிட்ட ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி 2வது மனைவிக்கு கொண்டு போய் பாலைவனத்தை விட்டு போட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேரளாவில் ஒரு பத்திரிகைக்காரன் தப்பா எழுதணும். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டு போட்டு வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம பரவலா பேசிட்டு இருக்கிற அந்த விஷயம்தான் என்னாச்சுன்னா, இப்படியெல்லாம் தவறான சிந்தனைக்கு அவர்களுக்கு கொண்டு போச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போய் விட்டுட்டு வரல, அந்த வார்த்தை தவறானது. குடியமர்த்தி விட்டு வந்தார். முடிவு செய்து அங்கே விட வேண்டும், அங்கே ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு தான் விட்டு போட்டு வந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வயது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்தில் தன்னுடைய மனைவியையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காபாவிலே குடியமர்த்தி விட்டு திரும்பி வருகிற போது துஆ செய்கிறார்கள். ரப்பி ஜஅல், இறைவா, ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை பயமில்லாத ஊராக ஆக்கு. இந்த ஊரை பயமில்லாத ஊராக ஆக்கு. பாலைவனம் அது, அதை இறைவா நீ பயமில்லாத ஊராக ஆக்கு என்று துஆ செய்கிறார். வஜ்னுபனி, என்னையும், வபனிய அன் ஆபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய மக்களையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்து விடு துஆ செய்கிறார்கள். ரப்பி இன்னஹுன்ன அضلல்ன கஸீரா மினன் நாஸ், இறைவா, இந்த சிலைகள் நிறைய மக்களை வழிகெடுத்து விட்டது. ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், என்னை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னோடு உள்ளவர்கள், யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நீயே மன்னிப்பாளனாக கிருபையாளனாக இருக்கிறாய் என்று துஆ செய்துவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், ரப்பனா, இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி, என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்துகிறேன். விட்டுட்டு வரேன்னு சொல்ல, குர்ஆன்ல இருக்கு இந்த வாசம். இறைவா, என் குடும்பத்தை நான் அங்கே குடியமர்த்துகிறேன். பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய சங்கையான காபத்துல்லா என்கிற அந்த பள்ளிவாசல் இருக்கிற இடம், புற்பூண்டுகள் முளைக்காத அந்த இடத்தில் என் குடும்பத்தை குடியமர்த்துகிறேன் என்று சொன்னார். அப்படி விட்டாலும் ரப்பனா லியுகீமு ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம்,
மக்களுடைய உள்ளமெல்லாம் அவர்களின்பால் ஈர்க்கப்பட வேண்டும். அவங்க 2 பேர் மட்டும் கூட அங்கே ஒரு ஊரே உருவாகணும் கேக்குறாங்க. எல்லா மக்களுடைய கவனமும் அவர்கள், எல்லா மக்களுடைய உள்ளமும் அங்கே அவர்களை ஈர்க்க வேண்டும். தகுதி இலையில் வர்சுக்குஹும், இறைவா பாலைவன பூமிதான் அது. வர்சுக்குஹும், அவர்களுக்கு மின சமராத்தி, பல வர்க்கங்களை கொடு. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உன்னை நன்றி செலுத்தட்டும் என்று துஆ செய்யணும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு போட்டு வருவார். நம்ம இனிமேல் அப்படி அந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. குடியவருக்கு விட்டு வந்தார். ஏன்னா நபிங்கிறவரு சாதாரணமான ஆள் இல்ல, தீட்சண்யமானவர். நபிங்கிறவரு திட்டமிடாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடியவருக்கு விட்டு வந்தார்கள். அங்கே இப்படியெல்லாம் துஆ செய்து விட்டு வந்தார் என்று குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. அங்கே ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் அவர் அங்கு இருக்க முடியாது. அங்கே ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஏன் அவர் அங்க குடிபோயிருக்கலாமே அப்படின்னா, அவர் அங்கு இருக்க முடியாது. நபிக்கு மக்கள் இல்லாத இடத்தில் வேலை இல்லை. மக்கள் இல்லாத இடத்தில் நபிக்கு வேலை இல்லை. அவர் சிரியாவிலே இருந்தார். அங்கே சிரியாவிலே ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகத்திற்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்ல வேண்டும், தான் நபி என்பதை பறைசாற்ற வேண்டும். அவர்களுக்கு அங்கே வேலை இருந்தது. இங்கே மக்களே இல்லாத இடத்திலே நபிக்கு வேலை இல்லை. அந்த ஹாஜரா அம்மையார் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வைத்து அல்லாஹ் தஆலா அங்கே ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே விட்டு குடியமர்த்தி விட்டு போகிற போது கொஞ்சம் தண்ணியும் பேரிச்சம்பழமும் கொடுத்துட்டு திரும்பி போனாங்க. ஹாஜரா அம்மையார், எங்கேயே எங்களை இங்க விட்டுட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல. 3 தடவை கேக்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல. 4வதா ஹாஜரா அம்மையார் கேட்டாங்க, அல்லாஹு அமரக்க பிஹாதா, அல்லாஹ் இப்படி உத்தரவிட்டானா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் உத்தரவா இது என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆமான்னு கூட சொல்ல, தலையாவிச்சாங்க. காலத்து இதல்லா யுதையடா, ஹாஜரா அம்மையார் சொன்னாங்க, நம்பிக்கையின், இறை நம்பிக்கையின் ஊற்றவர்கள். அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். நம்ம மனைவி மக்களா இருந்தா ஒத்துக்கொள்வாங்களா? இப்படி யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் தன்னந்தனியாக விட்டு போட்டு வந்தா வைத்திகாரம் சொல்லிட மாட்டாங்க. ஆனால் அந்த ஹாஜரா அம்மையார் சொன்னாங்க, இதெல்லாம் யுதையினா, அப்படியானா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் எப்படின்னு சொன்னாங்க ஹாஜரா அம்மையார். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. ஹாஜரா அம்மையார் தண்ணிக்காக அங்குமிங்குமாக அலைகிறார். சஃபா மர்வா என்கிற அந்த மலைக்கிடையிலே அவர்கள் தண்ணிக்காக அலைகிறார்கள். ஒரு இடத்துல வருகிற போது குழந்தை அங்க போட்டுட்டு வந்திருக்காங்க. காபத்துல்லா இருக்கிற அந்த அஸ்திவாரத்துக்கு பக்கத்துல. குழந்தைக்கு ஏதாவது ஆயுதமோ அப்படின்னு தன்னுடைய நடையை வேகப்படுத்துகிறார்கள் குழந்தையை பார்த்துட்டு. அதை அல்லாஹ் ஒரு முக்கியமான அமலாக ஹஜ்ஜில் ஆக்கிட்டான். உம்ராவுக்கு போனாலும் அந்த சஃபா மருவாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் என்கிற அந்த சாய் என்கிற அமலை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதுதான். ஹஜ்ஜு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உருஸ். இன்னைக்கு உருஸ் கொண்டாடுறது, உருஸ் வழிமார்களை நினைக்கலாமா அப்படின்லாம் சொல்லி இப்ப ஒரு கருத்து வேறுபாடான விஷயங்கள் பேசப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய அமல்கள் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை நினைக்கிற அமல்கள் தான். சரி, அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியில் இருந்து ஜம்சம் என்கிற அந்த நீரூற்றை வெளியாக்கினான். அந்த வரலாறு நமக்கு தெரியும். தண்ணி வந்தது, பறவைகள் வட்டமிட ஆரம்பித்தன. தண்ணி இருக்கிற இடத்துக்கு பறவைகள் வரும். பறவைகள் வட்டமிட ஆரம்பித்தன. அப்படி பறவைகளை பார்த்த யமன் நாட்டிலிருந்து வந்த ஒரு நாடோடி கூட்டம், ஜுருஹும் என்ற கூட்டத்தார்கள், அவர்கள் இங்கே தண்ணீர் இருக்கிறது போல் இருக்கிறது, பறவைகள் வட்டமிடுகின்றன, நாம் இங்கே குடியேறலாம் என்று அந்த ஜுருஹும் கூட்டத்தினர்கள்
அந்த காபா இருக்கிற அந்த அஸ்திவாரம் இருக்கிற பகுதிக்கு வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், தண்ணீர் இருக்கிறது. அவர்கள் ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறார்கள். சொன்னார்கள், நாங்களும் இங்கே குடியேறி கொள்ளலாமா என்று கேட்டார்கள். தாராளமாக நீங்கள் இங்கே குடியேறலாம், ஆனால் தண்ணீர் எங்களுக்கு உரிமையானது என்று ஹாஜரா அம்மையார் சொன்னார். தண்ணீர் எங்களுக்கு உரிமையானது என்று ஹாஜரா அம்மையார் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ கபூலாகிவிட்டது. அங்கே ஒரு சமூகம் வந்துவிட்டது, குடியேறிவிட்டது. மக்களின் கவனத்தை ஈர்க்கிற ஒரு விஷயமாக நீ ஆக்கிவிடையா அல்லாஹ், அவர்கள் உள்ளங்கள் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திசை திரும்ப வேண்டும், அந்த இடத்தை அவர்கள் விரும்ப வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு உலகத்துல வாழ்ற எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளமும் அங்கே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. யாராவது காபாவுக்கு போக வேணாம்னு நினைப்பாங்களா? எல்லாருமே நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பூமியா அல்லாஹ் ஆக்கிட்டாங்க. அங்க கிடைக்காத பொருட்களே கிடையாது. இங்க இந்த இந்தியாவில இருக்கிற விளைகிற பழங்களாகட்டும், வேறு காய்கறிகளாகட்டும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நம்ம இங்க பார்க்க முடியாது, அங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான பூமியா அல்லாஹ் அதை மாத்திட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் காரணம். அங்க ஒரு சமூகம் உருவாகிவிட்டது. அந்த கூட்டத்தின் பெயர் ஜுருஹும். இவர்கள் பெயர்களை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். ஜுருஹும் என்ற கூட்டத்தார்கள் தான் காபாவின் பக்கமாக முதலாக வந்து குடியேறுகிறார்கள். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது தடவையாக சிரியாவிலிருந்து வர்றாங்க. வந்தபோது காபாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் ஏற்படுகிறது. நூஹ் நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தில் அஸ்திவாரம் மாத்திரம் இருந்தது. அந்த அஸ்திவாரத்தையே எல்லா நபிமார்களும் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அப்படித்தான் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு காபாவை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அல்லாஹ்வும் காபாவை கட்டுவதற்கு உத்தரவிடுகிறார். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணையோடு காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகிறார். அல்லாஹ் வைது ஏற்பாவு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதன் அஸ்திவாரத்தை உயர்த்திய சமயத்தில் என்று சொல்கிறார். காபாவை புதுசா கட்டினாங்கன்னு சொல்ல, அஸ்திவாரத்தை உயர்த்திய சமயத்தில். அந்த அஸ்திவாரம் அல்லாஹ் வழக்குகளை வைத்து கட்டி அந்த காபாவின் அஸ்திவாரம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. நாம் நேற்றே சொன்னோம். பகுதி ஆட்சி காலத்திலே காபாவை இடித்துவிட்டு கட்டிய போது அவர்கள் அந்த அஸ்திவாரத்தை பார்த்தார்கள். அந்த அஸ்திவாரங்கள் ஒட்டகத்திமில் போல இருந்தது என்று சொல்லுகிறார். ஆக அந்த அஸ்திவாரத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உயர்த்தி காபாவை கட்டினார்கள். இறைவா, இதை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்தார்கள். நம்ம இந்த வரலாற்றை துவக்கமாக்குற போது நேற்று நாம் சொன்னோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டி முடித்து விட்டு ஒரு துஆ செய்தார்கள். அதைத்தான் நாயகம் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவின் வெளிப்பாடு என்று. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ரப்பனா, இவர்களிலே நீ ஒரு ரசூலை அனுப்புவாயாக என்று துஆ செய்கிறார். இவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்புவாயாக. அவர் என்ன செய்வார்? உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுவார், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவாரே, அப்படிப்பட்ட ஒரு ரசூலை இவர்களிலிருந்தே நீ அனுப்புவாயாக என்று துஆ செய்தார். அந்த துஆவின் வெளிப்பாடுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மகனையும் கொடுத்தார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மகனையும் கொடுத்தார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். வழி வழியாக பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சமுதாயத்திலே பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேட்ட துஆ
அவர்களிலிருந்தே யார் இருக்கிறாங்க? துருகம் கூட்டத்தார் இருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு என்று கேட்டார்கள். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில வந்த ஒரே தூதர், ஒரே நபி நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அங்கே அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், காபாவை பரிசுத்தமாக வைக்க உத்தரவிட்டான். அவர்கள் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜுருகும் கூட்டத்திலிருந்தே ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். யார் யமன் நாட்டிலிருந்து நாடோடிகளாக வந்து அந்த காபாவிலே குடியேறினார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்ணையே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆ கபூல் ஆவதற்கு சுமார் 3500 ஆண்டுகள் பிடித்தது. எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவர்களிருந்தே ஒரு தூதரை அனுப்புன்னு கேட்டாங்க. அது கபூல் ஆகிறதுக்கு 3500 ஆண்டுகள் ஆனது. இன்ஷா அல்லாஹ் வரலாற்றில் மேலும் விஷயங்களை நாளை பார்ப்போம். சனிக்கிழமை பார்ப்போம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.